நம்ம வந்து 24 லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னா எக்ஸப்ட் அந்த சேலரிஸை தவிர வேறு எதுவுமே தர வேண்டாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அக்ரிமெண்ட் உட்காந்து ரொம்ப நாள் பேசணும். இங்கே பேசுறதுல என்னன்னா இந்த 29 ஆண்டுகள் 11 மாதம் வந்து கொடுத்ததை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நான் அதெல்லாம் முடிஞ்ச ஒன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் ஒப்புதல் வாங்கி பொதுக்குழுவில் ஒப்புதல் வாங்கின பிறகு வந்து கேள்வி கேட்கும்போது கூட நாங்கள் வந்து அலோவ் பண்ணோம், வந்து கேளுங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டோம். அதுக்கப்புறம் வந்து பேசிட்டாங்க. ஆனால் ஒன்றே இங்கே ரவி சொன்ன மாதிரியும் முதல்ல உங்களுக்கு வந்து நாங்களாக இருந்து நாங்கள் இதை கட்டித்தரோம், நம்ம கட்டி நம்மளாம் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் இதை வந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணி கட்டிடலான்னு சொல்லி என்கிட்ட ஒரு நாள் வந்து பேசியிருந்தாங்கன்னா அன்றைக்கே நான் ஸ்வரூப் ரெட்டிகிட்ட போய் ஸ்வரூப் எல்லாம் சடனாக வந்து எல்லாம் வந்துட்டாங்க, கேன் வி வித்ட்ரா த அக்ரிமெண்ட் நான் கேட்டிருப்பேன். ஆனால் ஒரு போர்க்கொடின்னு சொன்னோம், இல்லாட்டி கையெழுத்து வேட்டை நடத்தி சரத்குமார்ட்ட பேசுறதுக்கு வந்து நான் அண்மையில் நடந்தது மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா என்கிட்ட பேசுறது வந்து கஷ்டமே கிடையாது. ஐ எம் மோஸ்ட் அக்சசிபிள் ஆக்டர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. யார் வேணா எப்போ வேணா சரத்குமாரை பேசணும்னா பேசிடலாம். ஆனால் எங்கிட்ட பேசுறதுக்கும் ரவிட்ட பேசுறதுக்கும் ஒரு கையெழுத்து வேட்டை நடத்தும் போது எங்களுக்கே ஒரு ஷாக்காக இருந்துச்சு. ஏன் அதன் பிறகு என்கிட்ட வந்து பேசியிருக்கலாம், முன்னாடியே பேசியிருக்கலாம், பேசல, முடிஞ்சு போச்சு. ஆனால் என்னை பொறுத்தவரை இது வரைக்கும் நாங்கள் வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டையும் சில சபைகள் ரவி வந்து பேசிட்டான்ற ஒரு குற்றச்சாட்டுக்காக ஒரு ஒற்றுமையாக இருக்கிற சங்கத்தை நான் பிரித்து விடக்கூடாது. அந்த ஒற்றுமையாக இருக்கிற சங்கம் ஒற்றுமையாக இருக்கிறவங்களுக்கான போராட்டம். ஆனால் போட்டின்னு வந்துருச்சு. அந்த போட்டின்னு வந்த பிறகு நல்லது செஞ்சுருக்கோம், தொடர்ந்து நல்லது. 2-3 உதாரணங்கள் சொல்லிடுறேன். என்னுடைய ஒர்க்கை பற்றியும் ரவி ஒரு ஒர்க்கை பற்றி சொல்லணும். இங்கே சொன்னாங்க எவ்வளோ தடவை இப்போ மஞ்சுளாக இறந்தபோது எவ்வளோ பேர் வந்தாங்க. கடைசி நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் வந்து சொல்கிறேன், அங்கே போய் நிற்கும் போது நிறைய பேர் இல்லை. பாலச்சந்திர சார் ஐயாண்ட படத்தை வச்சு தயாரிச்சிருக்காரு. அந்த ஒரு தயாரிப்பு மட்டும்தான். நான் கடைசி வரைக்கும் அங்கே நான் ஒரு சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக பிஹேவ் பண்ணல, சட்டமன்ற உறுப்பினராக பிஹேவ் பண்ணல. அங்கே சாதாரண ஊழியராக சூப்பர் ஸ்டாரை போய் வண்டியில் ஏற்ற வரைக்கும் ஒரு ஒர்க்கராக தான் இருந்திருக்கேன். That is the work that I put in this artist association. That is how I respect this association. நான் வந்து வெளிநாட்டில் வந்து இறங்கினோடனே உத்தம வில்லன் படம் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு சார், உடனே வாங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த படத்தில் நடிக்கல, கமலஹாசன் சார் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, லிங்குசாமி படத்தில் நடிக்கல, லிங்குசாமி சார் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இருந்தாலும் நான் போனேன். போயிட்டு நான் வந்து 36 hours I work. பிரஸ் நிறைய பேருக்கு தெரியும், 36 hours I work. எதனாலனா ஒரு நல்ல கலைஞரின் படம் திரையிடப்பட வேண்டும். இதை கொம்பன் படத்தை எனக்கு கூப்பிட்டாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொன்னார். I went to stand down. Just because Karthi is against me, இந்த தேர்தல் அகைன்ஸ்ட் பண்றதுக்காக அந்த பொசிஷன்ல கார்த்தி இஸ் a fellow actor, fellow colleague of mine. அதனால நான் போய் நின்னேன். அண்மையில பாயம்புலி என்னை கூப்பிட்டாங்க, படம் ரிலீஸ் பண்ண கூட தயாரிப்பாளர் சொன்னாங்க. I went there because நடிகர் சங்க தலைவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பா நடிகர் சங்க உறுப்பினர்களை நாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருந்தது. அங்க போனேன். அங்க போய் என்னங்க நீங்க விஷாலுக்காக போனீங்க? விஷாலுக்காக போல, நம்மளுடைய உறுப்பினருக்காக போனேன். 36 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலச்சந்திர சார் போயிருக்கேன், எல்லாம் நான் போயிருக்கேன். பிகாஸ் ஐ லவ் திஸ் இண்டஸ்ட்ரி. இந்த உழைச்சிருக்கோம் நாங்க. எந்த அக்ரிமெண்ட் எங்க பார்த்தாலும் யார் பார்த்தாலும் சரி, அந்த அக்ரிமெண்ட் பெர்ஃபெக்டா போடப்பட்ட அக்ரிமெண்ட். எனக்கு என்ன மன வருத்தம்னா 2013 வந்து பில்டிங் கட்டி முடிஞ்சிருக்கோம். 2010 போட்ட அக்ரிமெண்ட் 2013 இருந்து நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் 4 to 4 crores மேல நம்மளுக்கு வருமானம் வந்திருக்கும். சேடா இருக்கு நீங்க பார்க்கும்போது. நலிந்த கலைஞர் பலருக்கு நான் உதவி இருக்க முடியும். நான் இந்த கமிட்டி மீட்டிங் உட்காரும் போது தான் தெரியும் எவ்வளவு நலிந்த கலைஞர்கள். திடீர்னு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுற ஆபரேஷனுக்கு உயிரை காப்பாதுன்னு சொல்லும் போது கார்பஸ் ஃபண்ட் கேட்டிருக்கேன். நீங்க சொல்றாங்க ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணிக்கலாமே, எவ்வளவு பேர் கேட்டிருக்கோம். 1% கொடுங்க உங்க சம்பளத்துல. we will try to give a corpus fund, help people who need it சொல்லிருக்கோம். எல்லாம் போட்டிருக்கோம். பட் nobody came forward. நான் வருத்தப்படல, சில பேர் வந்தாங்க. எல்லாரையும் பத்தி சொல்றேன் ஜெனரலா. அதெல்லாம் everybody is busy. I am not blaming. எங்களுக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் என்னைக்காச்சும் ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பீங்களா நான் கேட்கறேன், யாரும் சொல்லல. ஆனா அது என்னன்னு தெரியல. பொதுக்குழுல வந்து ஒப்புதல் வாங்கின பிறகு ஒரு பிரச்சனையை உருவாக்கி பேட்டி மேல பேட்டி கொடுத்து அதோட மிகப்பெரிய ஊழல் நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லும் போது உண்மையில வருத்தப்படுறேன். நான் எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க நல்லா இருக்கணும், பாடுபட்ட உழைப்பவர்கள் சிறப்பா இருக்கணும், ஒற்றுமை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இது வந்து ஒரு உண்மைக்காக போராடுகின்ற ஒரு அணி. இது வெற்றி பெற வேண்டும். நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. மீண்டும் நம்ம சந்திப்போம். நல்லதை பேசுங்க. அவர்களை பத்தி எந்த புறனும் பேசாதீங்க. அங்க நிக்கிறவங்கள்டே போய் சொல்லுங்க, நல்ல அணி, உண்மையான அணி, எங்கள் அணிதான், அதுக்கு நீங்கள் வாக்களிங்கன்னு சொல்லுங்க. தயவுசெய்து சொன்ன மாதிரி யாரும் நம்மளோட ஒற்றுமை நாளைக்கு அவங்களை நம்ம சந்திக்கணும். வெற்றி தோல்விகள் வருவது சகஜம். வாழ்க்கையில் சோதனை வேதனைகள் வரும். அதை சாதனையாக்கணும். நம்ம ஒற்றுமை, நடிகருக்குள்ள ஒற்றுமை நிச்சயமா இருக்கணும். அதனால யாரும் குறை சொல்ல வேண்டாம். ஆனா மீண்டும் அவங்க வந்து சொன்னாங்கன்னா நான் 10-15 நாளுக்கு அப்புறம் நான் பேசுவேன். மேலும் என்ன ஊன் பண்ணாங்கன்னா நான் பேசுறேன்னா உண்மையிலே சொல்றேன், சில பேர் தமிழகத்தில் வந்து அவங்க பேசுறது சொன்னா என்ன நடக்கும் அன்னைக்கு புரிஞ்சுப்பீங்க. பிகாஸ் ஐ ஹோல்ட் சீக்ரெட்ஸ் இன் மை ஹார்ட். பட் லெட் மீ நாட் ஓபன் தட் பாக்ஸ். Let me not open the Pandora box and say who said what about who. If I start saying that,
many people will be in trouble. ஏன்னா அவங்க சொல்லிடுறாங்க ஈஸியா ரவி சொன்னாருன்னு, அவங்க சொல்லிடுறாங்க இவர் சொன்னாருன்னு. ஆனா நான் சொன்னேன்னா I got lot of things locked up in my mind, let me tell you. நீ ஓப்பனா சொல்றேன். ஆனா இன்னொரு 15 நாள்ல தொடர்ந்து இந்த ஊழல், தொடர்ந்து குற்றச்சாட்டுன்னு சொன்னாங்கன்னா சரத்குமார் will finally open his mouth. But lot of people will get hurt. உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன் அன்னைக்கு. அந்த உண்மை பல பேருக்கு வலிக்கும். என்னுடைய சீக்ரெட் பாக்ஸை திறக்க வச்சிடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனிபடி. இன்னைக்கு சொல்றேன், இந்த அணி வெற்றி பெறும், உண்மை வெற்றி பெறும். அதனால ஒற்றுமையாக இருப்போம். இந்த சங்கத்தின் ஒரு ஒற்றுமை என்றும் யாராலும் நினைக்கிறவங்க யார் யார் வந்து இந்த விதையை விதைச்சாங்க, விஷ விதையை வச்சாங்கன்னு தெரியாது. அந்த விஷ விதையை எடுத்து விட்டு சகோதரர்களாக இருப்போம், நல்லதை செய்வோம், ஒற்றுமையாக இருக்கும்.